ஹலோ ஆல், வெல்கம் டு ட்ரை இட் யுவர்செல்ஃப். வின்டர் ட்ரைனஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டிஐஒய் ஃபேஸ் வாஷ் பவுடர் ஒன்று இப்போது நம்ம வீடியோவில் பார்த்து கற்றுக்கலாம். பிஃபோர் ப்ரொசீடிங், இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். நம்மளோட டிஐஒய் ஃபேஸ் வாஷ் பவுடருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 20 கிராம் அளவுக்கு முல்தானி மிட்டி வச்சுருக்கேன். இது பஞ்சாராஸோடது. 1/2 கப் மில்க் பவுடர், 1/3 கப் ரைஸ் ஃப்ளார். ஸோ இந்த 3 தான் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ முதல்ல நான் இங்கே மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்தது ரைஸ் ஃப்ளார். இது நான் கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட இப்போ ஒரு 20 கிராம்ஸ் நான் முல்தானி மிட்டி இதையும் கம்ப்ளீட்டாக இதில் ஆட் பண்ணுறேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வின்டர் சீசனில் சோப் யூஸ் பண்ணியோ இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியோ நம்ம வாஷ் பண்ணோன்னா நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணும்போது நம்ம ஸ்கின் இன்னும் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ வின்டருக்கு இது ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடராக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் நம்ம மேலும் மேலும் சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ எது யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸை க்ளீன் பண்ண நினச்சாலும் நம்ம ஸ்கின் இன்னுமே ரொம்ப ட்ரை ஆக தான் மாறும். உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின் எல்லாம் பீல் அவுட் ஆகி உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்களோட ஸ்கின் இது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நம்மளோட டிஐஒய் ஃபேஸ் வாஷ் பவுடர் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு கிளாஸ் ஜார்லேயோ எதுலேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் உங்களோட வாஷ்ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஃபேஸ் வாஷ் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் எடுத்திருக்கேன். அதனால அதே அளவு வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு திக் பேஸ்ட் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதில் நம்ம முல்தானி மிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறதால இதை நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி என்னோடய கையில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் அதே மாதிரி நல்லா ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக இப்படி மசாஜ் பண்ணுங்க. உங்கள் ஃபேஸில் ரொம்ப அழுத்தி அழுத்தி தேய்க்க வேண்டாம். ஃபேஸை நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மிக்சரை வச்சுட்டு நல்லா ஒரு ஜென்டில் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணி விட்டுடுங்க. ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே இது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரில் பச்சைப்பயிறு மாவோ இல்லை கடலை மாவோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ அந்த இன்க்ரீடியன்ஸை மட்டும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம். அதுதான் இதில் ஒரு பெனிஃபிட். இந்த பவுடரை ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. இதில் நம்ம ரொம்ப மைல்டான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்க வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. பட் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே உங்கள் ஸ்கின்னுக்கு முதல்ல சூட் ஆகுதா அப்படின்னு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட ஒவ்வொருத்தரோட ஸ்கின் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ பச்சைப்பயிறு மாவு தான் செட் ஆகும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு மாவு சூட் ஆகாது, அவங்களுக்கு கடலை மாவு தான் சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு எது ஒத்துக்குமோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். If so, please hit the like button and don't forget to subscribe to my channel. It means a lot to me. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதும் என்னோட வீடியோஸில் கமெண்ட் பண்ணும்போதும் தான் நீங்கள் எந்த அளவுக்கு என்னோட வீடியோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ தட் இன் ஃபியூச்சர் I can give you many more new videos. And thanks for watching.